அஸ்ஸலாமு அலைக்கும். சட்டத்தரணி ஸ்ரீலங்காவில் சட்டத்தரணியாக இருந்த சிஹாராசன் அவர்களே, உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன். நாங்கள் இன்று மீடியா தமிழூடாக ஸ்ரீலங்காவிலே வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு கனடா வருவதற்கான வாய்ப்பு வசதிகளை பற்றி விளக்குகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கின்றது. இன்றைய நிலை என்ன உங்களுடைய? ஆம், முதலாவது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதரர் அவர்களுக்கு. இந்த மீடியாவுடாக இந்த சின்ன ஒரு இன்டர்வியூவை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணதுக்கான காரணம் சிறிதாக விளங்கப்படுத்தினீங்க. முதலாவது விஷயம், கனடாவில் இந்த கனடா சம்பந்தமாக, கனடாவுக்கு வாரது சம்பந்தமாக நான் சொல்ற இந்த கருத்துக்கள் அறிவூட்டுவதற்காகவே அன்றி இது வந்து லீகல் அட்வைஸோ இமிகிரேஷன் அட்வைஸோ அல்லன்றதை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் இலங்கையில் ஒரு சட்டத்தரணி, கனடாவில் சட்டத்தரணி இல்லை. கனடாவில் இமிகிரேஷன் அட்வைஸோ லீகல் அட்வைஸோ தரத்துக்கு கனடாவோட லாயராக இருக்கணும். அப்படி இல்லை, கனடாவோட ஒரு ரெகுலேட்டட் இமிகிரேஷன் கன்சல்டண்ட்டாக இருக்கணும். அப்போ எங்களோட இமிகிரேஷன் கன்சல்டன்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எங்கள் லாயர்ஸ் ஹையர் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட வார கிளையன்ஸுக்காக. எந்த கம்பெனி ரெம்யார்ட் குரூப் அதை தான் செய்து ஒரு கன்சல்டிங் கம்பெனியாக, ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியாக நாங்கள் எங்களோட இலங்கையிலிருந்து வர இருக்கிற சொந்தங்களுக்கு சரியான பாதையை சொல்லி கொடுக்கறதுக்கும், லாயர்ஸையும் இமிகிரேஷன் கன்சல்டன்ட்டையும் ஹெல்ப்பை எடுத்து கொடுக்கறதுக்குமான இன்டர்மீடியரி பார்ட்டியாகத்தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த கனடாவுக்கு இல்லாட்டி வர இருக்கிற கனவோடு இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு தங்களோட பிள்ளைகளுக்காக அல்லது தங்களோட கனவுகளை நனவாக்கி கொள்றதுக்காக, நல்ல வாழ்க்கை ஒன்று எதிர்பார்த்து வர்றதுக்காக, இல்லாட்டி இலங்கையில் இருக்கிற பொருளாதார சமூகவியல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுறதுக்காக கனடாவு மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரி ஒன்றுக்கு வாரதுனால அவங்களுக்கு ஒரு ப்ராஸ்பெரிட்டி, ஒரு சுபீட்சம் கிடைக்கும் எதிர்பார்க்கிற ஆட்களுக்கு சரியான பாதையை காட்டி கொடுக்கறது தான் நாங்கள் செய்யறோம். அந்த வகையில் இன்றைய நாள் நாங்கள் எதிர்பார்த்தபடி உங்களோட முன்னால வாரதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நீங்க விளங்கப்படுத்தினால் அதை நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு போகலாம். ஒருவர் ஸ்ரீலங்காவிலிருந்து கனடாவுக்கு வருவதற்காக வழிமுறைகள் என்ன வழிமுறைகள் ஊடாக அவர் ஸ்ரீலங்காவிலிருந்து கனடாவுக்கு வர முடியும் என்பதை பற்றி சற்று விரிவாக விளக்கினால் நல்லதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். முதலாவது, ஆக பாப்புலராக எங்களோட சகோதர சகோதரிகள் கனடாவுக்கு வார பாதை தான் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த ஒரு நாட்டுக்கும், யூகே, யூஎஸ், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து உட்பட, இப்போ ஃபின்லாந்து, ஸ்வீடன் போன்ற பல நாடுகள் ஃபேமஸ் ஆகி கொண்டு போகுது. ஸ்டூடெண்ட் மைக்ரேஷன் படிக்கிறதுக்காக அந்த நாடுகளுக்கு போகிறது. அந்த நாடுகளில் உங்களோட ஸ்கில்ஸ் அந்த நாட்டுக்கு பெருமதியான கேட்டகரியில் இருக்கிறன்றதுனால அந்த நாட்டில் மேன் பவருக்கு உங்களை இன்க்ளூட் பண்ணணுன்றதுக்காக உங்களுக்காக இமிக்ரேஷனை அவங்க தாரது, உங்களுக்காக பெர்மனன்ட் ரெசிடென்ஸையும் உங்களுக்கான சிட்டிசன்ஷிப்பையும் தாரது. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியோ இல்லைன்னா ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரியோ ஆகவோ கனடாக்கு வருவீங்க. அதுக்கு பிறகு உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் உங்களோட ஜாப் கேட்டகரிஸ் வந்து கனடாவோட தேவையான ஜாப் கேட்டகரிஸுக்குள்ள இருக்குதுண்டா, அடுத்த கனடாவோட ஸ்கில் டிமாண்டுக்கு நீங்கள் போதுமான அளவு மார்க்ஸ் எடுக்கிற ஆளுண்டா, கிட்டத்தட்ட ஒரு இட்ஸ் அ லாட்டரி டிக்கெட் மாதிரி தான். உங்களுக்கு அது கிடைச்சேன்டா, அந்த மார்க்ஸ் கேட்டகரிக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும். அது முதலாவது. ரெண்டாவது தான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கேட்டகரின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னலி நடக்கிறது. உங்களோட நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி ஒன்று இருக்குது, ஒய்ஃபுக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்குது, நல்ல ஜாப்ல இருக்கிறீங்க, 30 வயசுக்கு கீழே இருக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கேட்டகரியில் நீங்கள் இதுக்கு வாரது, கனடாக்கு வரதுக்கான சான்சஸ் கூட டிரெக்டாக பிஆரில் வாரது. ஸ்டூடெண்ட்டாக வரும்போது நீங்கள் ஸ்டடி பெர்மிட்டோட இல்லாட்டி ஒர்க் பெர்மிட்டோட வருவீங்க. ஆனால் இந்த கேட்டகரியில் வரும்போது, எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கேட்டகரியில் வரும்போது டிரெக்டாக பிஆரில் தான் வந்து இறங்குவீங்க. அப்போ அதுக்குரிய வேற சிஸ்டம்ஸ் இருக்குது. அது ரெண்டாவது. மூன்றாவது மிக இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், பலருக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் ப்ரோக்ராம்ன்றது என்னென்னா, கனடாவோட மாகாணங்கள் ஒன்று, இப்போ அமெரிக்காவில் மாநிலங்கள் மாதிரி கனடாவில் மாகாணங்கள் தான் இருக்குது. கனடாவோட மாகாணங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி ஆட்சி உரிமை கொண்ட தனி மாகாணங்கள்.
அந்த மாகாணங்களுக்குரிய அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ் உள்ள ஜாப்ஸ் இருக்குது. சும்மா சொல்றேன்னா, நாங்க இருக்கிற மாகாணம் வேங்கூவர்ல இருக்கிற பிரிட்டிஷ் கொலம்பியாண்ட மாகாணத்துக்குரிய சில ஸ்கில்ஸ் உள்ள குறிப்பிட்ட சில ஜாப்ஸ் இருக்குது. அந்த ஜாப்ஸ்க்கு தேவையான ஆட்கள், அந்த ஸ்கில்ஸ் உள்ள ஆட்கள் இன்டர்நேஷனலி இருக்கிறாங்க என்றால், அந்த ஸ்கில்ஸ் உள்ள ஆட்கள் அந்த குறிப்பிட்ட மார்க்ஸ் கேட்டகரிக்கு மேல போறாங்க என்றால் அவங்களை எங்களுக்கு இந்த ஜாபுக்கு இன்க்ளூட் பண்ணலாம், அதாவது இந்த இமிகிரேஷனுக்கு இன்க்ளூட் பண்ணலாம். அப்ப 4வது தான் இப்போ இலங்கையில மிகவும் பாப்புலராக போய் கொண்டிருக்கிற விஷயம் என்னன்னா விசிட்டர் வீசா. இதை மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. என்னன்னா, பலர் நினைச்சு கொள்றது வந்து துபாய்க்கோ கட்டாருக்கோ போயிட்டு விசிட்டர் வீசால போயிட்டு ஜொப் ஒன்று தேடி ஈஸியா செட்டில் ஆகிடலாம் பலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன் கனடாலேயோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயோ இல்லை. நாங்க நல்லா கிளியரா விளங்கி கொள்ளணும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் வந்து கட்டாரோ துபாயோ இல்லை. உங்களுக்கு போய் வீசா கிடைச்சா, ஜாப் கிடைச்சி நீங்க அமௌண்ட் எடுத்தா கூட அடுத்தது வந்து நீங்க ஜாப்ல இருந்து ஓரமாயினோன்னு நாட்டுல இருந்து வெளியே வந்துடும். ஆனா இங்க வாராக்கள் அப்படி லேசா போக மாட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்னால இங்க இருக்கிற பெனிஃபிட்ஸ்னால போக மாட்டாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு பல தடைகளை போட்டு வச்சிருக்காங்க. டிரெக்டா அவங்களுக்கு சும்மா ஜாப் எடுக்க இயலாது. அப்ப நீங்க விசிட் வீசால வந்தன்னு இருந்தா, இப்ப 2025 வரைக்கும் இருக்கிற பாலிசி படிக்கு நீங்க விசிட்டர் வீசால வந்தீங்கன்னா அடுத்தது உங்களுக்கு செய்யலுமான ஒரே வழி என்னன்னா LMIA, லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட். ஒரு உங்களோட எம்ப்ளாயர், உங்களுக்கு ஜாப் தர அந்த கம்பெனி வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் கனேடியன் கவர்மெண்ட்டுக்கு. அந்த அப்ளிகேஷனை கனேடியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஜாபுக்கு ஜாயின் பண்ணலாம். அதுவும் அந்த ஜாப் குறிப்பிட்ட அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க அதோட ஸ்கில்ஸ் உள்ள ஒரு ஆளா இருக்கும். சும்மா சொல்றேன்னா, நீங்க ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாள்னா, நீங்க ஒரு ஷெஃப்னா அதுக்கு ப்ரையர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அந்த LMIA உங்களுக்கு எடுக்கலாம். அந்த LMIA வந்து சும்மா தாரது இல்லை. அந்த LMIA உண்மையா சும்மா தான் கொடுக்கணும். அதுதான் கனேடியன் கவர்மெண்ட் சிஸ்டம். ஆனா சும்மா தாரது இல்லை. இப்போதைக்கு இருக்கிற லோவரை LMIA கிட்டத்தட்ட $16,000 இருந்து $60,000 $70,000 வரையில விற்கிறாங்க. இதால பலன் பண்றது வந்து இமிகிரேஷன் கன்சல்டன்ட்ஸ், அதோட ஜாப் கொடுக்குற எம்ப்ளாயர்ஸ். இப்ப இந்த LMIA சம்பந்தமாக விலாவாரியான கனேடியன் கவர்மெண்ட் உள்ளுக்குள்ள விலாவாரியான தரவு சேகரித்தல் நடந்துட்டு இருக்குது. LMIA வந்து ஃபெயிலியர். இது வந்து 1973 எப்படியோ இன்ட்ரோடியூஸ் பண்ண சிஸ்டம். இது இந்த டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கிங் பாலிசி LMIA, லேபர் மார்க்கெட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் சரி வராது. இந்த க்ளோஸ்ட் ஒர்க் பர்மிட் சிஸ்டம் சரி வராது. இது இல்லாமக்கிட்டு ஓப்பன் ஒர்க் பர்மிட் சிஸ்டமுக்கு மாற்றுவோம் ஒரு கதை அடிபட்டு கொண்டு இருக்குது. நாங்கள் முன்னால் கதைக்கும் போது நீங்கள் ஒரு மென்ஷன் ஒன்று பண்ணீங்க, செப்டம்பர் மாதம் பல சேஞ்சஸ் வருதாமே, அதனூடாக எங்களோட சமூகத்துக்கு என்ன நலவு நடக்கலாம். நலவு இதுதான். அதாவது LMIAன்றது இல்லாம LMIA வித்து காசு பார்க்குற அந்த கூட்டத்தை, அந்த மாஃபியா கூட்டத்தை இல்லாமக்கி கனேடியன் கவர்மெண்ட் என்ன செய்ய போகுதுன்னா, ஓப்பன் ஒர்க் பர்மிட்டூடாக அவங்களை எடுத்து அவங்களுக்கான சாய்ஸை கொடுக்க போகுது. நீங்க விருப்பமான ஏரியால ஒர்க் பண்ணுங்க. ஆனா அது வெரி லிமிட்டட் நம்பர்ஸாக இருக்கு. இந்த கனேடியன் இமிகிரேஷன் டார்கெட் வந்து இந்த வருஷம் ரொம்ப குறைச்சிட்டான். ஸ்டூடெண்ட் நம்பர்ஸை குறைச்சிட்டான், ப்ரொவின்ஷியல் டார்கெட்ஸை குறைச்சிட்டான், அதோட நேஷனல் டார்கெட்ஸையும் குறைச்சிட்டான். அப்ப அந்த வகையில இது வந்து சில முட்டுக்கட்டைகள் ஓடதான் இந்த அலவன்ஸ் வரப்போகுது. அப்ப விசிட்டர் வீசாவோடாக வந்து LMIA மாத்திரன்றது கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் இல்லாம போக போகுது. ஸோ இந்த 4 கேட்டகரியில முதலாவது ஸ்டூடெண்டா வாரது, 2வது எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில வாரது, 3வது விசிட்டர் வீசால வாரது, 4வது ப்ரொவின்ஷியல் டாமினேஷன்ல வாரன்ற 4 கேட்டகரி இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக வயபிளாக இருக்குது. இது தவிர சில லூப் ஹோல்ஸ் இருக்குது. அதன் ஊடாக பலர் சில வேலைகளை செஞ்சுட்டு வராங்க. சிலது லீகல், சிலது இல்லீகல். அதனால அதை ஓப்பனாக சமூகத்தோட ஷேர் பண்ணி கொள்ளலாம் இருக்குது. ஆனால் லீகலாக இருக்கிற 5வது ஒரு கேட்டகரி தான் என்னன்னா கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ். அதாவது நீங்க வந்து இங்க கனடால முக்கியமான ஒரு ஏரியால, கனடாவுக்கு தேவையான ஒரு ஏரியால, ஸ்கில் உள்ள ஒரு ஏரியால நீங்க படிச்சீங்கன்னா, அந்த படிப்பின் ஊடாக அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கனடாவில் 1 இயருக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னா அதன் ஊடாக உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி பாயிண்ட்ஸ் எடுத்து கனடாவுக்கு உள்ளாலேயே நீங்க பெர்மனன்ட் ரெசிடென்சிக்கு சூஸ் ஆகலாம். அது வந்து எப்படின்னா, நீங்க கனடாவுக்கு உள்ள வந்தது பிறகு
அதுக்கு நீங்கள் ஜொப் இருக்கணும், உங்களுக்கு கனடாக்கு உள்ளே வந்து இருக்கணும். கனடாக்கு உள்ள நீங்கள் ஒரு டிகிரி ஒன்றோ மாஸ்டர்ஸ் டிகிரி ஒன்றோ படிச்சீங்கன்னா அதில் உங்களுக்கு வாசி இருக்குது. இந்த 5 கேட்டகரியும் தான் நான் மெயினாக சஜஸ்ட் பண்ணுவேன். இது சம்பந்தமான மேலதிகமான விளக்கங்கள் எங்களோட நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது உங்களோட ஷேர் பண்ணலாம். நல்லது சிகார் ஹசன் அவர்களே. நீங்கள் கூறிய விடயங்களிலிருந்து எவ்வாறான ஸ்கில் ஒர்க்கர்ஸ் இங்கு தேவைப்படுகின்றார்கள், எப்படியான ஒர்க்கர்ஸுக்கு இங்கு டிமாண்ட் மதிப்பு இருக்கின்றது? இப்போ கனடாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாகாணத்துக்குரிய ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸ் வித்தியாசமாக இருக்குது. கொமனாக சொல்கிறேன்டா, எக்ஸ்பிரஸ் சென்ட்ரி ஸ்கில்ட் ஒர்க்கர்ஸில் வந்து நீங்கள் 30 வயசுக்கு கீழே உள்ளாக்களாக இருந்தால், நீங்கள் மேரி பண்ணாலாக இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்குதுண்டா, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி நல்லமெண்டா வந்து உங்களுக்கு 2 பேருக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்குது, 30 வருஷத்துக்கு கீழே இருக்குன்னா உங்களுக்கு கனடாவுக்கு வரதுக்கான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் மேரி பண்ணி இல்லைன்னு இருந்தால் உங்களுக்கு தனியாக மாஸ்டர்ஸ் டிகிரி இருக்குதுண்டா, இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியும் நல்லா இருக்குதுண்டா அதுக்கும் போட்டு பார்க்கலாம். அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் 30 வயசாக இருக்கிறன்றது இல்லாட்டி அது குறைவாக இருக்கிறன்றது பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். 35 வயசு வரையில அந்த அட்வான்டேஜ் இருக்கும். பட் 30 வயசுக்கு கீழே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சான்சஸ் மிச்சம் கூடவாக இருக்கு. அகெயின் இதை வந்து கான்டெக்ஸ்டோடு எடுத்துக்கொள்ளணும். என்னென்னா, நான் இது இமிகிரேஷன் அட்வைஸாக சொல்றது இல்லை. உங்களை நீங்கள் இமிகிரேஷன் அட்வைஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்குரிய சான்ஸை நாங்கள் எடுத்தாரதுக்காக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பர்பஸுக்கு சொல்றது. இதை வந்து டிரெக்டாக இமிகிரேஷன் அட்வைஸாக எடுத்து இல்லாட்டி லீகல் அட்வைஸாக எடுத்து நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதை தவிர்த்து கொள்ளுங்க. ஆனால் தனியாக உங்களுக்கு இந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய செய்யலாம். ஆனால் ஏதாவது மிஸ்டேக் வந்தால் அது வந்து irreparable மிஸ்டேக்காக இருக்கும். அதை வந்து ரிப்பேர் பண்ணி செய்யலாத மிஸ்டேக்காக இருக்கும். லாஸ் சரியாகினா சரியாக ஒரு கதான், பிழையாகினா பிழையாகிற ஒரு கதான். அதுக்கங்கெல்லாம் செய்யலாம். அதிர்ஷ்டம். ரிஃப்யூஸ் ஆகினால் அதுக்கங்கெல்லாம் செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனால நான் நினைக்கிறேன் ப்ராப்பர் அட்வைஸோட செய்யறது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை கூட்டும். கேரண்டி பண்ண இயலாது, ஆனால் உங்களோட சக்ஸஸ் ரேட்டை கூட்டும். அதுதான் எந்த மஷூராவாக இருக்குன்னு நினைக்கிறேன், எந்த அட்வைஸாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவர் இவ்வாறான ஸ்கில் ஒர்க்கர்ஸாக அல்லது ஸ்டூடெண்ட்ஸாக வந்த ஒருவருக்கு பிஆர் எடுப்பதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தேர் ஸ்கில்ஸ் அண்ட் தேர் அபிலிட்டிஸ். மிக முக்கியமாக நேற்று இல்லை நாத்து நினைக்கிறேன், இப்போ ஒரு 3 நாளுக்குள்ள 4 நாளைக்குள்ள எங்களோட இமிகிரேஷன் மினிஸ்டர் மதிப்பிற்குரிய மார்க் மில்லர் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டிருந்தாரு. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக வர எல்லாருக்கும் இங்கே கனடாவில் இருக்க விட மாட்டோம், இருக்க இயலாது, நாட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ கேன் ஸ்டே என்று சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டிருந்தார். என்னென்னா, கனடாவில் இருக்கிற சிக்கல் என்னென்னா, கனடா உட்பட யூகே உட்பட ஆஸ்திரேலியா உட்பட இருக்கிற சிக்கல் என்னென்னா, ஒரு கட்டத்தில் கனடா வந்து $80 பில்லியன் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஏர்ன் பண்ணிச்சது. லாஸ்ட் இயர் வந்து நான் நினைக்கிறேன் $42 பில்லியன் கனடா வந்து ஸ்டூடெண்ட்ஸால சம்பாதிச்சது. கனடாவோட யூனிவர்சிட்டி சிஸ்டமே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்னால தான் தங்கி நிற்குது. ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூகே உட்பட. யூஎஸ்லண்டா லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்ல பெரிய ஒரு நம்பர்ஸ் இருக்குது, 320 மில்லியன் பீப்புள், 314 நினைக்கிறேன் இப்போ. அப்போ அவங்களோட நம்பர்ஸ் வந்து ஓகே. ஆனால் கனடா, யூகே, ஆஸ்திரேலியா மூன்றும் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் இமிகிரேஷனால பெரிய ஒரு கணக்கு அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, உழைக்கிறாங்க. அந்த யூனிவர்சிட்டிஸ் இல்லை என்றால் அது அந்த உயிர் நாடு இல்லாமல் போயிடும், அந்த எக்கானமி செத்து போயிடும் இந்த நிலைமைக்கு. ஸோ கனடா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரவும் வேணும், ஆனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கவும் கூடாதுன்றதுல கொஞ்சம் குறியா இருக்குது இப்போ. அது காரணம் வந்து இப்போதைய மதிப்பிற்குரிய ஜஸ்டின் ட்ரூடோட சில பாலிசிஸ், அவங்களோட கவர்மெண்ட் பாலிசிஸால இந்த சிக்கல் வந்து கொஞ்சம் இடியாப்பு சிக்கலாக மாதிரி இருக்குது. முந்தையும் இந்த சிக்கல் இருந்தது, அதுக்குரிய பல மெஷர்ஸ் எடுத்தாங்க. மிக முக்கியமாக என்னென்னா, கோவிடுக்கு பிறகு அள்ளிப்பட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை கனடாவுக்கு எடுத்ததுனாலையும், அடுத்தது வந்து ரெஃப்யூஜிஸாக வர யுக்ரைன்ல இருந்து வந்தது, அடுத்தது மிடில் ஈஸ்ட்ல வார்ல இருந்து வந்த பலரை வந்து அள்ளி எடுத்ததுனாலையும், முக்கியமாக யுக்ரைனுக்கு கனடா வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் $83 பில்லியன் சும்மா கொடுத்ததுனாலையும் வந்து இந்த சிக்கல் வந்து மிச்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ் ஒன்றுக்கு போயிட்டு இருந்து, அதுலேயும் கவர்மெண்ட்ல நடந்த பல ஊழல்கள் சிக்கல்களால எதிர்கட்சி வந்து சல்லடை போட்டு தேடும் போது ஜஸ்டின் ட்ரூடோ கவர்மெண்ட்டுக்கு இது சம்பந்தமாக ஏதோ ஒரு மெஷர் ஒன்று எடுக்க வேண்டிய தேவை வந்ததுனால தான் நான் நினைக்கிறேன் இமிகிரேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் இந்த ஒரு செட்டப்ல இப்போதைக்கு இருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு செப்டம்பர் வரையில பல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்.
ஆனா அதுக்கு பிறகு என்ன வாரன்றதை வந்து நாங்க பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டி வரும். ஆமாம். நல்லது. புதிதாக ஒருவர் வருகின்ற போது அவருக்கு இங்கு பிரிட்டிஷ் கொலம்பியாவில் அல்லது கனடாவில் எவ்வாறான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வாய்ப்பு வசதிகள் இருக்குது என்பதை பற்றி சற்று விரிவாக கூறுங்களேன். நாங்கள் இலங்கையிட செட்டப்பையும் கனடாவோட செட்டப்பையும் நாங்கள் கம்பேர் பண்ணும்போது பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னென்னா நாங்கள் நினைக்கிறது வந்து இலங்கையில் வந்து என்ன செய்யறேன்னா, நீங்கள் டிகிரி ஒன்று முடிச்சோன்னா டிரெக்டாக போயிட்டு ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ணுறது அங்கே தான். அதுக்கு பிறகு அதுக்கு மேலே போயிட்டு நீங்கள் பெரிய லெவலில் வாரது நல்ல சேலரியோட இதாக்குறாங்க. கனடாவில் அப்படி இல்லை. கனடாவில் நல்லா நாங்கள் விளங்கி கொள்ளணும் என்னென்னா, படிக்கிற பிள்ளைகள் 14-15 வயசுலேயே மெக்டானல்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்டார்பாக்ஸ்லேயோ முதலாவது சம்பாதிக்க போயிடுவாங்க. 18 வயசு ஆகும்போது முழுமையாக தன்னிறைவு கொண்ட பிள்ளைகளாக அவங்க வீட்டிலேருந்து துரத்தப்படுவாங்க. இல்லைண்டா நீ போய் சம்பாதிச்சு கொண்டு அவங்களோட அம்மா அப்பா துரத்திடுவாங்க. அப்போ அந்த செட்டப் சவுத் ஏஷியன்ஸ்ட செட்டப்ல இல்லை, எங்களோட இலங்கையிலையோ இந்தியன்ஸ்லையோ இல்லை. பட் காமனாக கனடாட சிஸ்டம் அதுதான். அப்போ என்ன நடக்கிறதுன்னா, நீங்க காலேஜ் பாஸ் அவுட் ஆகிறேன்டா இல்லை யூனிவர்சிட்டி பாஸ் அவுட் ஆகிறேன்டா உடனே உங்களுக்கு யாரும் ஜொப்பை தூக்கி தர போறது இல்லை. நீங்க ஜீரோல இருந்து கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னே சிலாக்கள் லக்கியா இருப்பாங்க. எப்படின்னா, நீங்க நல்ல ஒரு யூபிசி மாதிரி ஒரு டாப் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ மாதிரி, யூனிவர்சிட்டி ஆஃப் ஒட்டாவா மாதிரி நல்ல ஒரு டாப் யூனிவர்சிட்டியில நீங்க ஒரு நல்ல ஒரு டிகிரி செஞ்சீங்கன்னா, பாலிசி அனாலிசிஸ் இல்லைண்டா ஃபைனான்ஸ் இதாவது செய்றீங்கன்னா, கவர்மெண்ட் பாலிசிஸ்ல நீங்க டிரெக்டாக இன்டர்ன்ஷிப் ஒன்று கிடைக்குதுன்னா, இல்லாட்டி அமெரிக்கன் பேங்க் ஒன்றில் இல்லாட்டி இங்கே டாப் பேங்க் ஒன்றில் கோல்ட்மேன் சாக்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி ஒன்றில் உங்களுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்குதுன்னா, ஃபைனான்ஸ் செக்டரில் உங்களுக்கு சில நேரம் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கலாம். நீங்கள் இங்கேருந்து டிரெக்டாக நியூயார்க்கு போய் வேலை செய்யலாம். ஆனால் புதுசாக வாராக்களுக்கு நான் ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன்டா, புதுசாக வாராக்கள் ஃபேஸ் பண்ணுற டைலமா தான், நீங்கள் வரும்போதும் நீங்கள் எப்படி பழகிட்டீங்கடா, உங்களுக்கு ஜொப்பை கையில் தூக்கி தந்து நீங்கள் வந்து உட்காந்து வேலை செஞ்சதாங்க. அதே செட்டப்ல நீங்க இங்க கனடாக்கு வந்தோடனே வாங்க வாப்பா வாங்கம்மா நீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு இல்லாம நாங்க தரப்போறோம்னு ஜொப் தரத்துக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பேசிக்கான சில பிரச்சனைகள் இருக்குது. என்னன்னா, இங்க இருக்கிற நீங்க சேல்ஸ் ஜாப் ஒன்று செய்யறா கூட ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் ஒன்று தான் இருக்குதுங்க. ஸ்ரீலங்கால அப்படி இல்லை. இங்க வந்து ஆட்களை வாங்க தேவையில்லாத ஆட்களையும் கால் பண்ணி வாங்க வைப்பான். அங்க வந்து அப்படி இல்லை. இங்க கார் செயல் ஒன்றுன்னா கூட நீங்க கார் எடுக்கிறீங்களான்னு கால் பண்ணி கேட்பாங்க. அங்க அப்படி கஷ்டப்பட்டு விற்கிறதுல அங்க வித்தியாசமான செட்டப் பண்ணுது. ஸோ இங்க இருக்கிற லாங்குவேஜ், இங்க இருக்கிற கல்ச்சர், இங்க இருக்கிற டைவர்சிட்டி, மல்டி கல்ச்சரலிசம், இதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு இந்த கம்பீட் பண்ணி போகும்போது நீங்க ஒரு 35, 38, 40 வயசுல வந்தீங்கன்னா உங்களுக்கு டிரெக்டா தூக்கி மேனேஜரல் பொசிஷனோட தாரன்றது க்ளோஸ் டு இம்பாசிபிள். அன்லெஸ் நீங்க பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள்னா இங்க நல்ல ஒரு பேங்க்ல உங்களுக்கு பேங்கிங் ஜாபோட எடுக்கலாம். ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள்னா நல்ல ஐடி கம்பெனி ஒன்று நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்ணிருக்கிறீங்கன்னா, மைக்ரோசாஃப்டோ இல்லைண்டா HCLோ இல்லை நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இங்கே அதை ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்னு சொல்லி அங்கேருந்து நீங்கள் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை நீங்கள் Big 5 அக்கௌண்டிங் ஃபர்ம்ஸில் ஒர்க் பண்ணீங்கன்னா, அங்கே EY அப்படி ஏதாவது ஒன்றில் ஒர்க் பண்ணீங்கன்னா அங்கேருந்து அக்கௌண்டிங் ஃபர்ம் ஒன்றுக்கு மாற்றி கொடுக்கும். ஸோ இப்படியான ஏரியாஸில் உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம். இது ரெண்டாவது அட்வான்டேஜ் தான் என்னன்னா, நீங்கள் ஹெல்த் கேர் இருக்கிறீங்கன்னா ஹெல்த் கேர் ஜாப்ஸுக்குரிய டிமாண்ட் இங்கே வெரி ஹையாக இருக்குது. ஆனால் டிரெக்டாக நீங்கள் டாக்டராக இருந்து இங்கே டாக்டராக வந்து லைசன்ஸ் எடுக்கிறன்றது வந்து ஈஸி இல்லை, இட்ஸ் வெரி ஹார்ட். ஆனால் இஃப் யூ வர் இன் பேராமெடிக்ஸ், நீங்கள் ஃபார்மசிஸ்டாக இல்லைண்டா ஃபிசியோதெரபிஸ்டாக இல்லைண்டா லெபார்டரி அசிஸ்டண்டாக லெபார்டரி டெக்னீஷியனாக இருக்கிற இங்கே வந்து ஒரு சின்ன ஷார்ட் கோர்ஸ் வந்து செஞ்சு இங்கே இருக்கிற சர்டிஃபிகேஷன்ஸை இல்லைண்டா இங்கே இருக்கிற லைசன்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம்னா உங்களுக்கு இன்ஷால்லா நல்ல ஒரு ஜாப். இங்க இருக்கிற அவரேஜ் ஆட்களை விட ரொம்ப ஏர்ன் பண்ற ஜாப்ஸை இங்க இருக்கலாம். எக்ஸாம்பிள் நர்ஸ், உங்களுக்கு தெரியுமா இருக்கு. இங்க நர்ஸ்ண்டா இங்க 12 hour shift. ஆனா அவங்க சம்பாதிக்கிற லெவலுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் மார் கூட சம்பாதிக்க மாட்டாங்க. இப்ப ஸ்ரீலங்கால எப்படி செட் அப்படின்னா ஹஸ்பண்ட் மார் தான் வளமையா கூட சம்பாதிக்கிறது. ஆனா இங்க வந்து லேடி நர்சஸா இருக்கிறார்கள் ரொம்ப நல்லா சம்பாதிப்பாங்க. அப்ப அதே நேரம் ஸ்ரீலங்கால இப்ப கிட்ட ஃபேமஸ் ஆகி கொண்டு போனது வந்து என்னன்னா கேர் ஒர்க்கர்ன்றது வந்து ஏஜிங் பாப்புலேஷன், வயசுக்கு போறாக்கள் இங்க கூடவா இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கொள்றது இங்க வந்து இலங்கையில மாதிரி என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அம்மா அப்பா வச்சு பார்க்க மாட்டாங்க. இப்போ என்ன செய்யறா அவங்கள கேர் ஹோம்ல போடுறது, இல்லைன்னா வீட்டுக்கு அழைப்பிச்சு ஒரு ஆளை வச்சு பார்க்க வைக்கிறது. அப்படியான கேர் ஒர்க்கர்ஸுக்குரிய டிமாண்ட் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு போகுது. அப்ப அவங்களுக்குரிய ப்ரொவின்ஷியல் நாமினேஷன்ஸும் ஒவ்வொரு ப்ரொவின்ஸும் கொடுக்குது.
நேஷனல் பைலட் ப்ரோக்ராம் ஒன்றும் போகுது கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் சைல்ட் ஒர்க்கர்ஸ்க்கு. இது சம்பந்தமான இமிகிரேஷன்ஸ் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு ப்ரொவின்ஷியல் நாமினேஷன் இல்லாட்ட எக்ஸ்பிரஸ் என்ட்ரி இது சம்பந்தமான உதவிகளையும் அவங்களுக்கு செய்யறதுக்கு எங்களோட இமிகிரேஷன் கன்சல்டன்ட் கூட செய்யலாம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது யாருக்குன்னா, வந்தோடனே ஹேண்ட் அவுட்ஸ் எதிர்பார்க்காதாங்க, வந்தோடனே பெரிய ஜாப் எங்களுக்கு நான் இல்லாட்டி இப்படி இல்லாட்டி எங்களுக்கு ஜாப் செய்யலாது, எங்களுக்கு கஷ்டப்பட இல்லாது என்று நினைக்காத ஆட்களுக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ரெண்டாவது, டெடிகேட் பண்ண ரெடியாக இருக்கிற ஆட்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மூன்றாவது, சலித்து கொள்ளாத ஆட்கள், பர்சிஸ்டன்டான ஆட்கள், விட்டு கொடுக்காம இருக்கிற ஆட்கள், அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாலாவது, யங் ஆன கப்பிள்ஸ் இல்லாட்டி யங்காக இங்க வர ரெடி ஆகிறாங்க. நம்ம 22, 23 வயசுல கனடாவுக்கு வர ரெடி ஆகிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நாலாவது, குறிப்பிட்ட ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்டீஸ் உள்ளாக்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் கேர் ஜாப்ஸ், டாப் லெவல்ல இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறாங்க அவங்க. அடுத்தது லைசன்ஸ் ப்ரொஃபஷன்ஸ், லாயர்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், இப்படியான ஆட்களுக்குரிய டிமாண்டும் இருக்குது. எப்படின்னா நீங்க அதுக்குரிய ஜாப்பை எடுத்துக்கொள்றதுக்கு உங்களால ஒர்க் பண்ணலாம்டா, அதுக்குரிய லைசன்சஸ் எடுத்துக்கொள்ளலாம்டா. ஸோ அதுக்கு டியர் 0 கேட்டகரின்னு சொல்லுவாங்க. டியர் 0 கேட்டகரிக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கு. அவங்களுக்கு ப்ரொவின்ஷியல் நாமினேஷன்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் விலாவாரியாக எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு டைம் போதாது. ஆனால் விருப்பமான ஆட்களுக்கு நாங்கள் எங்களோட லாயர்ஸை, இமிகிரேஷன் கன்சல்டன்ஸை கனெக்ட் பண்ணி விடலாம் இது சம்பந்தமான விலாவாரியான அட்வைஸ் எடுக்கிறதுக்கு. இறுதியாக, ஸ்ரீலங்காவிலிருந்து கனடாவுக்கு வர விரும்பும் சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் கூற விரும்பும் அறிவுரை என்ன? அதோடு உங்களோடு தொடர்பு கொள்வதாக இருந்தால் எவ்வாறு உங்களோடு தொடர்பை ஏற்படுத்தலாம் என்பதை பற்றியும் கூறுங்கள். முதலாவது தொடர்பை நான் முடிச்சிருக்கிறேன், என்ன நான் அதை மறந்துடுவேன். வளமையாக ஒவ்வொரு வீடியோலையும் தொடர்பை போடணும்னு நினைக்கிறது, வாயில சொல்லணும்னு நினைக்கிறது, அதை மறந்து போறது. கீழே வீடியோக்குள்ளேயும் இந்த தொடர்புடைய நம்பர் அப்பியர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கனடாவோட பிஸ்னஸ் நம்பர் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் டிரெக்ட் லைனில் கான்டாக்ட் பண்ணலாம். +1 001 +1 604 849 666. 604 749 8666. அதான் நம்பர். 604 749 8666. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் ஊடாகவும் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை டிரெக்டாக கால் பண்ண முடியும். எங்களால் உதவிகளை செய்யலாம். மிக முக்கியமான கேள்வி, இலங்கையிலிருந்து வாராக்கள் என்னத்தை எதிர்பார்க்கணும்ன்றது, இல்லைன்னா அவங்களுக்கு அறிவுரை என்ன? முதலாவது விஷயம், இலங்கையில நீங்க இருக்கும்போது உங்களோட அம்மா அப்பாவோட உதவியோட உங்களோட பிள்ளைகளை பார்க்கறதுக்கு ஆள் இருக்கும். இங்க நீங்க ஃபேமிலியா வாரேன்டா அந்த உதவி இருக்காது. உங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் ஸ்டூடெண்ட் வீசால வாரேன்டா அவங்க படிக்க போகும்போது பிள்ளைய பார்க்கறதுக்கு ஆள் வேணும். அங்க மாதிரி பார்த்துக்கொள்றதுக்கு ஆள் இருக்காது. ரொம்ப முக்கியமான பிரச்சனையா நான் கருதுறேன். ரெண்டாவது ஜாப்ஸுக்குரிய பிரச்சனை. ஏன்னா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்க அங்க செஞ்ச நல்ல தரமான இல்லைண்டா கௌரவமான ஜாப்ஸ் நீங்க நினைக்கிற ஜாப்ஸ் உங்களுக்கு இங்க கிடைக்காது. வந்தோடனே ஸ்டார்டிங் இட் டேக்ஸ் டைம். அப்போ அதுக்குரிய நீங்க ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள வேண்டி வரும். சில நேரம் சர்டிஃபிகேஷன் செய்ய வேண்டி வரும், ஒரு டிப்ளமா செய்ய வேண்டி வரும். அப்போ அந்த மெஷர், அந்த லீப், அந்த ஜம்ப் எடுக்கிறதுக்கு ரெடியான ஆளா வரும். நான் சொல்றது அது இட்ஸ் அ கம்ப்ளீட் பேரடைம் ஷிஃப்ட். கம்ப்ளீட்டா அவங்களோட லைஃப்பை மாத்துறது. அந்த செட்டப்புக்கு மாத்த ரெடியண்டா இங்க வாராக்களுக்கு லேசா இருக்கும். இல்லாட்டி நீங்க மனதளவுல ரொம்ப கஷ்டப்படுவீங்க. எல்லாரும் நினைக்கிற ஃபேஸ்புக்ல ஒவ்வொருத்தர் போடுற போட்டோவை பார்த்து இல்லைண்டா இன்ஸ்டாகிராம் பிக்சர்ஸை பார்த்து இப்படியெல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறாங்க. ஏன்னா பலர் ரொம்ப கஷ்டப்படுற ஜாப்ஸ்ல இருந்துதான் அடுத்தடுத்த ஸ்டெப்பு போறாங்க. இது 100க்கு 99 இல்லாட்டி 99.99 பேருக்கு இப்படித்தான் நடக்குது. யாருமே விதிவிலக்கு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு, நீங்க விருப்பம் இல்லாத சில ஜாப்ஸை செய்யறதுக்கு, இல்லைண்டா ஜாப்ஸ் இல்லாம சரியான ஜாப்ஸை தேடுற வரையில இங்க செவ்வாய் வாரத்துக்குரிய கையில காசை எடுத்துக்கொண்டு வாரத்துக்குமாக தயாராக வாங்க. மூன்றாவது விஷயம் கல்ச்சர் ஷாக். நீங்க அங்க எதிர்பார்க்குற மாதிரி எல்லாரும் உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி நடந்து கொள்ள மாட்டாங்க. இது ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி. காசு தான் எல்லாமே. அப்ப காசுன்னு வரும்போது யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்க சரி ஒரு 10 ரூபா தானே விட்டுருங்க, இல்லாட்டி 20 ரூபா தானே விட்டுருங்கன்னு விடுற அளவுக்கு $0.5 கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதனால
யாரும் நினைச்சு கொள்ள வேண்டாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து சில விஷயங்கள் இங்க சாதிச்சு கொள்ளலாம்னு யாரும் நினைச்சு கொள்ள வேண்டாம். இட் இஸ் கோயிங் டு டேக் எஃபர்ட். இட் இஸ் கோயிங் டு have you spend a lot of time and energy on certain things. ஆனா அதுக்காக இது வந்து மோசமான ஒரு செட்டப்ன்றது இல்லை, இது வந்து மச் பெட்டர் செட்டப். அதனாலதான் சில விஷயங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப இலங்கையில வந்து நீங்க என்ன செய்வீங்கன்னா ஈஸியா வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்து சில விஷயங்களை செஞ்சு கொள்வீங்க. அந்த செட்டப் இங்க செய்யலாது. அப்ப சும்மா சொல்றேன்டா, இலங்கையில நாங்க இருக்கும்போது ஓவர் ஸ்பீட் போறன்றது சின்ன விஷயம். அப்ப இங்க வந்து ஓவர் ஸ்பீட் போறன்றது வந்து ஹியூஜ் நோ. யாராவது இந்த 18-19 வயசு இங்க சில பொடியமார் போயிட்டு மாட்டிக்கொள்றது இல்லாம நாங்க பொதுவா பாக்குறது வந்து நாங்க சாதாரணமா அங்க ஓட்டுற ஸ்பீட் இங்க ஓட்டேராது. இப்ப இது மாதிரி சில அசௌகரியங்கள், சில விஷயங்கள் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் கல்ச்சரா இருக்கும். சில விஷயங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம இருக்கும். சில நாட்டு மக்களை, அதாவது முக்கியமாக இப்ப சும்மா சொல்றேன், நான் முன்னி சொன்ன மாதிரி யுக்ரைன் மக்களை வந்து இங்க இருக்கிற வெள்ளைக்கார மக்கள் வந்து ரொம்ப க்ளோஸா கருதி அவங்களுக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க, ஜாப்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் கொடுத்தது. ஆனா அதே நேரம் பலஸ்தீன் மாதிரி இருக்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு வர மக்களுக்கு ஒரு ஹெல்ப்பும் கொடுக்கல. இப்ப அந்த வெள்ளைத்தோளுக்குரிய மரியாதை இன்னும் இங்க இருக்கு. அப்ப இந்த கல்ச்சர் ஷாக்கை எல்லாம் தாண்டி இது எல்லாம் பெர்ஃபெக்டான கண்ட்ரி, ஈக்குவலான கண்ட்ரின்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனால் இலங்கையில நாங்க வளமையாக பண்ற கஷ்டம், காலையில எலும்பினோன்னையே ஏதாவது ஒரு பாம்ஷெல் நியூஸ், யாரையாவது கொலை செஞ்சது, இல்லாட்டி நாட்டுல பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் சம்பந்தமான பிரச்சனை, டாக்டர் ஷாஃபி, இல்லாட்டி அந்த மௌலவிட பிரச்சனை, இல்லாட்டி பஸ்ல நேற்று மூணாத்து வந்தது, பஸ்ல வந்து ஒரு மௌலவி ஒன்று இன்னொரு பொம்பளை தலைமுடியை வெட்டினு சொல்லி பிரச்சனையான ஒரு கதையொன்று வந்தது. அதை வந்து ஒரு இனவாதமாக மாற்றிக்கொள்றது, இது மாதிரி பப்ளிக் அவுட் க்ரை சிச்சுவேஷன்ஸ் வாரது இங்கு மிச்சம் குறவு. எந்த அளவுக்குன்னா கனடாவோட கவர்மெண்ட்ல நடக்கிற ஒரு விஷயம் சாதாரண மக்களை பாதிக்கிறது வந்து வெரி வெரி ரேர். ஆனா அதை கூட இந்த மக்கள் பெரிய ஒரு விஷயமா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இப்படியெல்லாம் நடக்குது, இந்த நாடு மோசமா போகுதுன்னு கதைப்பாங்க. ஆனா அப்பட்டமாக ஊழல் நடக்கிற, அப்பட்டமாக பிரச்சனை நடக்கிற விஷயங்கள் எல்லாம் 2022ஆம் ஆண்டு ரோடுக்கு இறங்கினதான் முடிஞ்சது. அதோட என்னன்னு மறந்து ரணில் நாட்டை ரொம்ப நல்லா செய்யறாங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கிறது. ஸோ இப்படி எல்லாம் இதெல்லாம் காலையில எழுப்பினோன்னு ஒரு தலையில ஒரு பாரமும் இல்லாம நான் எந்த growth, நான் முன்னேறணும், என் குடும்பத்துக்கு நான் சரியானதை செஞ்சு கொடுக்கணும், என் பிள்ளைகளை நல்ல மனிதர்களாக மாத்திரணும், அவங்களுக்குரிய நலவுகளை நாங்க செஞ்சிடணும்ன்றதை தவிர சாதாரண ஒரு மனிதனுக்கு இங்க எக்ஸ்டர்னலாக வர ஒரு ப்ரெஷரும் இருக்காது. ஸோ அதனால இந்த நான் நெகட்டிவ்ஸோ இல்லாட்டி கொஞ்சம் பிழைன்ற பக்கமா சொன்னதை விட கனடாவுக்கு வரதால இருக்கிற பாசிட்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப கூட. எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு நீங்க ஏற்கனவே நாட்டிலிருந்து வெளியே போறேன்னு இருந்தா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க ஆஸ்திரேலியாவுக்கு யூகேக்கு ஸ்டூடெண்டாக போகாம இருக்கிறது மிச்சம் புத்தி சாதுரியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க எதிர்பார்க்குற பெர்மனண்டான லைஃபை அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான அவ்வளவு கதவுகளையும் மூடிட்டாங்க. ஸோ இப்போ நீங்க அந்த செட்டப் எடுக்காம இருக்கிறது நல்ல. கனடாவில் இன்னும் கதவுகள் ஓரளவு திறந்து வச்சிருக்கு. அதனால நீங்க ஃபாரின் எஜுகேஷனுக்கு போயிட்டு அதனோட அவங்களோட லைஃப் அங்கே பெர்மனண்டாக தூக்கி போட்டுக்கொள்றதுக்கு இல்லாட்டி பெர்மனண்டாக நான் சிங்களத்தை சொல்ற கொடையாக்குறதுக்கு ரெடி ஆகுறேன் இருந்தா நான் நினைக்கிறேன் இப்போதைக்கு இருக்கிற பெஸ்ட் கண்ட்ரி கனடா. அதனால உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி நாட்டிலேருந்து வெளியே போறதுக்காக ஐடியா பண்ணியிருக்கிறீங்க. இந்த நான் கேட்டகரி எல்லாம் சொல்லிட்டு போனேன். இந்த கேட்டகரியில எந்த கேட்டகரி உங்களுக்கு நல்லம்னு பார்த்து நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் எங்களால் உதவிகளை எல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், நாங்க இமிகிரேஷன் கன்சல்டன்சி இல்லை, நாங்கள் கனடால லாயர்ஸ் இல்லை, நாங்கள் ஒரு கன்சல்டிங் கம்பெனி. எங்களூடாக ரிலையபிளான அடுத்தது நம்பத்தகுந்த உங்களோட காசுக்கும் உங்களோட சேவைக்கும் சரியான ஆட்களை உங்களுக்கு நாங்கள் கனெக்ட் பண்ணி விடுறோம். நம்பிக்கையோடு உங்களுக்கு போய் அந்த சேவைகளை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்கள் உதவி செய்கிறோம். அங்கேயும் இலங்கையிலையும் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்டேஷன்ஸ், உங்களுக்கு வழிகாட்டுற சம்பந்தமாக சரியான உதவிகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் ஊடாக வேலைகளை செஞ்சு தரதுக்கு நாங்கள் இருக்கிறோம். எங்களோட லா ஃபார்ம் இருக்குது, அதனூடாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ன்றதை நான் அட்வைஸாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நல்லது சிகாராசன் அவர்களே, எங்களுடைய நிகழ்ச்சியை இதோடு நாங்கள் முடிவு கொண்டு வருவது நல்லது என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் சிரமம் பாராது இங்கு வந்து பயனுள்ள நல்ல பல தகவல்களை எமது மீடியா தமிழ் ஊடாக ஸ்ரீலங்கா வாழ் சகோதர சகோதரிகளுக்கு வழங்கியதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். மேலதிக தகவல்களை நீங்கள் பெற விரும்பினால்
நீங்கள் சிஹார் ஹசன் அவர்களுடைய தொடர்பு கொண்டு அதுக்குரிய லிங்கை நாங்கள் இதோடு இணைக்கின்றோம். அவரோடு தொடர்பு கொண்டு நீங்கள் வருவதற்குரிய முயற்சிகளை செய்யலாம். மேலதிக தகவல்களை பெற வேண்டுமாக இருந்தாலும் அவரோடு தொடர்பு கொள்ளலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இதோடு முடிக்கின்றேன். நன்றி. ரொம்ப நன்றி.